ஐயா உண்டு. ஐயா வழி கடந்து வந்த பாதை. இது 4வது பகுதியாகும். அதாவது குறிப்பிட்ட சில நிமிடங்களில் பேசி முடிப்பது போன்று தொகுக்கப்பட்டது. கழிந்த ஐயாவளி அன்பு கொடி மக்களே வணக்கம். கழிந்த பதிவின் போது தேவசம் போர்டு அதிகாரி மீது தரதரவென்று இழுத்து வந்து விட்டதற்காக அது ஒரு பெரிய பிரச்சனையாக வடிவெடுத்தது. அன்றைய காலகட்டத்திலே பொன்னப்ப நாடார் என்றால் குமரி மாவட்டத்திலே மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர். எனவே இந்த தகவல் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் வேறு யாரும் அல்ல, பாலகிருஷ்ண நாடாருடைய சகோதரியை அவருடைய அண்ணனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டது. உறவு முறை சொன்ன நிமிடத்திலே ஓடி வந்து விட்டார்கள். ஓடி வந்ததும் அவருடைய பணி, அவருடைய தொனியே தனியாக இருக்கும். ஏனென்றால் கரட்டு கம்புக்கும் முரட்டு கோடாலி என்று சொல்வது போல அவருடைய பேச்சு திறமை அவ்வளவு அபரிமிதமாக இருக்கும். அப்படி தன் வாதத்திறமையால் பேச்சு திறமையால் திக்குமுக்காட வைத்து விட்டார்கள் வந்திருந்த அதிகாரிகளை. சரி, கடைசியாக நாங்கள் பூட்ஸ்காலோடு உள்ள நுழைந்தது தவறுதான் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்கள் விடைபெற்றார்கள். அத்தகைய சூழ்நிலை அன்று இருந்தது. காரணம் செல்வாக்குத்தான். இப்படி எந்த ஒரு காரியத்திலுமே இவர்கள் பின்வாங்கியது இல்லை. காரணம், வைகுண்டர் இவரோடு இருக்கின்றார். எனவேதான் இவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வைகுண்டர் முன் நின்று ஏதாவது ஒரு ஆள் மூலமாக சரி செய்து கொண்டிருப்பார். இதுதான் உண்மை. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்திலே ஒரு சில படித்தவர்கள் இவர்களுக்கு எதிராக சில செயல்களை வகுத்தார்கள். இந்த வகுத்தவர்களில் கரும்பாட்டூரைச் சேர்ந்த தினகரன், பீமன் சீச வழிவந்த பாலசுப்ரமணியன் அவர்கள், புலவர் பச்சைமால் அவர்கள், இப்படி படித்த சிலர் அகில திருக்குடும்பம் என்ற பெயரில் வள்ளியூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டனர். இவர்களுக்கெல்லாம் நோக்கமே இந்த அண்ணன் தம்பி இருவரையும் இவ்வளவு செல்வாக்கோடு வருவது பொறாமைதான் இவங்களுடைய இந்த நிர்வாகம் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கியது. அப்படி உருவாக்கி வள்ளியூரை தலைமையிடமாக கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள். சும்மா சொல்லக்கூடாது. அவர்கள் செயல்பட்ட அந்த காரணத்தால் அவர்கள் ஈஸ்வரி டாக்டர் என்று சொல்லக்கூடிய அதிலே லட்சுமணன் என்பவரோடு தொடர்பு கொண்டு அவரை முன்னிறுத்தி ஒரு தாங்கள் நமக்கு முதலில் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருச்செந்தூரிலே முருகன் கோவிலுக்கு சற்று தெற்கே, அதாவது முருகன் கோயிலுக்கு வடக்கே ஐயா அவதாரமாகி வெளியே வந்த இடம் முருகன் கோவிலுக்கு வடக்கே. அதனால்தான் அவர் முருகனை சந்திக்க கடலுள்ளிருந்து வந்தவுடனேயே நேரடியாக ஓடி சென்று வடக்கு முகமாக விழுந்து வணங்கினார் என்பது நமது அகிலத்திரட்டு சொல்லக்கூடியது. ஆனால் இவர்களோ தெற்கு பகுதியில் ஒரு தாங்கரை உருவாக்கி தாங்கள் என்று தான் உருவாக்கினார்கள். ஏனென்றால் அதில் இருந்தது
தர்மசீசர் வழிவந்த பால்நாடாரும் உண்டு. எனவே அவர் அந்த விஷயத்தில் தாங்கள் என்று சொல்லித்தான் அன்றைய தினம் அதை ஆரம்பித்தார்கள். இதை இப்படி ஆரம்பித்து அது ஒரு கரையில் வளர்ந்து அவர்களுடைய பணிகள் நடந்து கொண்டிருந்தது. இங்கே அண்ணன் தம்பி இருவரும் செல்லுமிடமெல்லாம் மரியாதை வளர்ந்தது. இவர்கள் தனது பெரிய தந்தையின் அரவணைப்பும் தன்னுடைய தந்தையாருடைய ஆலோசனையின் பேரில் சில முடிவுகளை எடுப்பதற்கு, சில நல்ல காரியங்கள் பணிகளை தொடங்குவதற்கு ஆயத்தமானார்கள். அதில் அதற்கு முந்தைய காலகட்டம், அதாவது இவர்களெல்லாம் இந்த பணிகளில் வருவதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஐயா பிறந்த நாள் என்றும் பின் வைகுண்ட ஜெயந்தி என்றும் அதன் பின்னர் ஐயா வைகுண்டர் அவதார தினம் என்றும் இப்படி பல்வேறு பெயர்களிலே அன்று அதை சொல்லப்பட்டது. கடைசியாக அப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றது. இப்படி அந்த ஐயா வைகுண்டர் அவதார தினம் என்பது இன்றைய காலகட்டத்திலும் நாம் பேசிக்கொண்டிருப்போம். வைகுண்ட ஜெயந்தி என்பதெல்லாம் விடுபட்டு போச்சு. அது அன்று இருந்த சூழ்நிலையில் அவர்கள் வைத்த பெயர்கள் சற்று மாற்றி அமைக்கப்பட்டு இன்று ஐயா வைகுண்டர் அவதார தினம் என்ற பெயரோடு அந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பழைய தேரானது பழுதுபட்டு ஓட முடியாத சூழ்நிலையில் இருந்தது. அப்படியானால் திருவிழா கொடியேற ஆரம்பித்தாலே தேர்ப்பணிக்கென்று 2 தச்சர்களை ஏற்பாடு செய்து சரி செய்ய சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்றைய தினம். அப்போது அந்த பழைய தேரினை புதுப்பிப்பதற்காக செய்து சலித்து போனதாலே புதியதோர் தேர் செய்ய வேண்டும் என்று எண்ணி அதற்கு வேண்டி ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி இருக்கின்ற நேரத்தில் தங்கையா சாமியார் என்பவர், ஐயா இந்த பணியை நான் செய்யலாமா என்று அடிகளாரிடம் கேட்கின்றார். தாராளமாக எல்லோருமே செய்வோம், நீங்களும் செய்யுங்கள் நாங்களும் செய்கிறோம். இல்லை ஐயா, முழுதும் என்னுடைய பணியாக நான் மக்களிடம் சென்று பிச்சை எடுத்து இந்த தேரை உருவாக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது என்று கேட்டவுடனே, சரி அப்படியானால் அந்த பணி நீங்களே செய்யுங்கள் என்று அவரிடம் ஒப்படைத்தார்கள். அவர் ஒவ்வொரு ஊர்களுக்கும் சைக்கிளிலே சென்று, இங்கிருந்து மதுரை வரை சைக்கிளிலே சென்று ஒவ்வொருத்தரையும் சந்திப்பார். ஏன்னா அந்தந்த ஊர்களில் தங்கிக்கிடுவார். அப்படி அருமையாக அந்த பணியினை செய்து முடித்தார்கள். அடுத்து கொடிமரம் பழுதுபட்டு இருந்தது. அந்த கொடிமரத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு செயல்பட்ட போது சிவமாலையா என்று ஒரு பாரஸ்ட் அதிகாரி, சுவாமி தோப்புக்காரர், அவர் அதற்கான ஒரு கொடிகம்பத்தை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார்கள். இனி அதற்குண்டான கட்டணங்களை நீங்கள் தான் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்போ இப்படி இருக்கின்ற நேரத்திலே திரு ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம், ஓட்டு தொழிற்சாலை ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம், உங்கள் பணியாக நீங்கள் ஏதாவது கொடிமரத்துக்கு தர வேண்டும் என்று கேட்டபோது, ஐயா முழு திருப்பணியையும் அடியேன் செய்கிறேன், எனவே என்னிடம் அந்த பணியை தாருங்கள் என்று கேட்டு பெற்றுக்கொண்டார். அதுபோல் அந்த திருப்பணி முழுவதும் அவர் மூலமாக நிறைவு பெற்றது. இதுபோக மாசி 19 அன்று ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் மக்கள் சாமிதோப்புக்கு ஊர்வலமாக வருவார்கள். எனவே இதனை நாகர்கோயிலே எல்லோரையும் ஒரே இடத்தில் கூட வைத்து அங்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி மறுநாள் ஊர்வலமாக வந்தால் மிக பெரிய அளவில் ஒரு எழுச்சி உருவாகும் என்று எண்ணி திட்டமிட்டு அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை அண்ணன் தம்பி இருவரும் செயலில்
இறுதியாக வெற்றியாக மாசி 20 மாபெரும் ஊர்வலமாக இன்று வளர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி அடுத்த பதிவில் பார்ப்போம். ஐயா உண்டு.